ஹாய் கைஸ், நான் உங்கள் ஸ்டூடெண்ட். நான் ஒரு சிஇசி ஸ்டூடெண்ட். காஸ்டியூம் ஃபிட்டிக்கில் சைபர் சிட்டி இம்ப்ளான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க சைபர் சிட்டி இம்ப்ளான் ட்ரைனிங் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இதோட நிறைய இம்ப்ளான் ட்ரைனிங் இருக்குது. வாங்க அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளான் ட்ரைனிங் பார்த்தா மிஷின் லேர்னிங் யூசிங் பைத்தான், வெப் டிசைனிங், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின், சிசிஎன்ஏ ஆர் நெட்வொர்க்கிங், பிஹெச்பி, MySQL, mobile compatible website development, mobile app development, Android or iOS. ஸோ இவ்வளோ இம்ப்ளான் ட்ரைனிங் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ளான் ட்ரைனிங் பண்ணணுன்னா நான் காஸ்டியூம் ஃபோட்டோக்கோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் வியூ பண்ணி பாருங்கள். என்ன லேர்ன் பண்ணேன்னா அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ரேன்சமர்னா என்ன? இந்த மேல்வேரை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிஸ்டம்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த ரேன்சமர் ரன் பண்ண விடுவாங்க. ரன் பண்ண அப்புறம் என்ன ஆகும்னா என் சிஸ்டம் லாக் ஆயிடும். ஸோ ஓவராலாக லாக் ஆன அப்புறம் அதை லாக் ஆனதை என்ன சொல்லுவாங்கன்னா என்கிரிப்ட்னு கால் பண்ணுவாங்க. அந்த என்கிரிப்டை நான் டீக்ரிப்ட் பண்ணோம்னா அதுக்கு கீ வேணும். அந்த கீ யார்கிட்ட இருக்கும்னா அந்த ஹேக்கர் கிட்ட இருக்கும். ஸோ நான் ஹேக்கரை எப்படி காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவங்களே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நான் லாக் ஆகிறப்ப எனக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே என்ன ஆகும்னா டைமர் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ டைமர்னா வித்தின் 3 டேஸ்க்குள்ள வித்தின் 2 டேஸ்க்குள்ள நான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணேன்னா வித்தின் 5 டேஸ் இல்லை 1 வீக்கில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேட்டையும் எரேஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எரேஸ் ஆயிடுச்சுன்னா நான் டேட்டாவை ரெக்கவரி பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அது இல்லாமல் எனக்கு நான் உங்களுக்கு எப்படி அமௌண்ட் அனுப்புனா அக்கௌண்ட் மூலியமாக அனுப்பாமல் கிரிப்டோ கரன்சிஸ் மூலியமா வாங்குவாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் மூலியமா வாங்குறப்ப அவங்களோட ஐடென்டிட்டி எதுவும் இருக்காது. அதனால ஈஸியாக பிட்காயின், எத்தீரியம் இது மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் மூலியமா வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ நான் ஒரு பர்சன்ஸ்க்கு இதை அனுப்பினாதான் அவங்க எனக்கு கீ கொடுப்பாங்க. கீ ஒன்றா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி ஒரு பென்ட்ரைவில் கொடுப்பாங்க, இல்லைனா சாஃப்ட்வேர் மெயில் மூலிமா கொடுப்பாங்க. அப்போ அது மூலிமா தான் எனக்கு ரிசீவ் ஆகும். அப்போ நான் ஏதாவது சாஃப்ட்வேர்ஸை கிளிக் பண்ணி ரன் பண்ணாதான் எனக்கு அந்த சிஸ்டம் ஹேக் ஆகும்.